Charlie, Charlie, are you there? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படங்களை ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா இந்த 5 படங்களும் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படங்களை எப்படி சர்ச் பண்ணால் கிடைக்கும்ன்றதை சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 5 படங்களோட கதை சுருக்கத்தை பற்றி சொல்கிறேன். எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் ட்ரூ அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டான படம்னு சொல்லாங்க. 1.5 மணி நேரம் தான் இந்த படத்தோட லென்த். 1.5 மணி நேரம் கூட கிடையாது, 1 மணி நேரம் 20 நிமிஷம் தான் இந்த படத்தோட லென்த். ஆனா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருப்பாங்க. தந்தி ஒன்னு ஒரு சேனல் இருக்குல்ல, அந்த சேனல்ல இந்த படம் அவைலபிளா இருக்கும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து அப்பா இறந்து போன தகவல் கேள்விப்பட்டு ஊருக்கு வராரு. அம்மா கிட்டயும் அப்பா எப்படி இறந்து போனாருன்ற மாதிரி கேட்கிறாரு. அம்மா நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஊர்ல ஒரு பெரிய மனுஷனா இருப்பாரு. ரோட்ல கரண்ட் வயர் விழுந்து கிடக்கும். அத பசங்க மிதிச்சிட்டா உயிர் போயிடும்ல, அதனால இவருக்கு கொஞ்சம் நகர்த்தி வைக்கலாம் நகர்த்துறதுக்கு ட்ரை பண்ணும்போது இவருக்கு ஷாக் அடிச்சு இவர் இறந்து போயிருப்பாரு. இப்படிதான் அப்பா இறந்து போனாருன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவர் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து அப்பா இறந்த இடத்த பாக்குறாரு. அதாவது கரண்ட் வயரை தூக்கும் போது அப்பா இறந்து போனதா சொன்னாங்கல்ல, அந்த இடத்த பாக்குறதுக்காக வராரு. அப்படி பார்க்கும்போது அப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி இவருக்கு தோணுது. அப்பா இந்த இடத்துல சாவல, வேற எப்படியோ செத்து போயிருக்காரு, கொலை பண்ணவங்க அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பா மேல யாருக்கு கோபம் இருக்கும், யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவரோட கிராமத்துல சந்தேகப்படுற எல்லாரையும் இவர் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். தேவையில்லாம இந்த விஷயத்தெல்லாம் நோண்டிட்டு இருக்காத, ஸ்டாப் பண்ணிரு, இல்லைன்னா உன் உயிருக்கே ஆபத்து வரும்ன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். அதை பத்திலாம் இவர் கவலைப்பட மாட்டாரு. அப்பவே யாரோ திட்டம் போட்டு சாவடிச்சிருக்காங்க. அப்படி சாவடிச்சது யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஏகப்பட்ட முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சியில இவர் அப்பாவை சாவடிச்சவங்கள கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படத்தை நீங்க பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போறதும் ஒரு தெலுங்கு படம் தான். இந்த படத்தோட பேரு ஒக்க சின்ன விருமம் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இடைவேளை அப்படின்ற பேர்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. தந்தி ஒன் சேனல்லே இந்த படமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல மற்ற சேனல்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இடைவேளை தமிழ் டப்னு போட்டீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படத்தோட ரன் டைமும் ரொம்பவே ஷார்ட்டா தாங்க இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட பிளாட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக கிளம்பிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. இவர் இந்த மீட்டிங்க்கு கிளம்புறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, இந்த மீட்டிங்கை நீ போய் அட்டென்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கர்ப்பிணியா இருக்க உன்னோட ஒய்ஃபை சாவடிச்சிருவான் என்னோட ஆளுன்ற மாதிரி ஒருத்தன் மிரட்டிட்டு இருக்கான். போன் மூலியமா தான் அவன் மிரட்டிட்டு இருக்கான். அதனால வேற வழி இல்லாம இவருமே போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு இளம் காதல் ஜோடி இருக்காங்கல்ல, சார் லிஃப்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் தொல்லை பண்றாங்க. வேற வழி இல்லாம அவங்களையும் சேர்த்துக்கிறாரு. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்காரு. அது என்னன்னா, ஒரு கில்லர் வந்து ஒய்ஃபை ஷூட் பண்ணிடுவான்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். அந்த மீட்டிங்க்கு போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்றான். என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து ஒரு காதல் ஜோடி ஏறினாங்கல்ல, அவங்க வேற தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் இருக்க கர்ப்பிணி மனைவியை யாரோ சாவடிச்சிருவேன்ற மாதிரி மிரட்டுறாங்கல்ல, யார் அப்படி மிரட்டுறா, எதுக்காக இவரை மிரட்டணும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. மொத்தமே ஒரு 4-5 கேரக்டர் தான் காட்டுவாங்க. ஆனா ஏகப்பட்ட ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவது பார்க்க போறதும் ஒரு தெலுங்கு படம் தான். இந்த படத்தோட பேரு ரக்ஷனா அப்படின்றது. இதே பேர்ல இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல பாயல் ராஜ்புத் தான் முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. பாயல் ராஜ்புட்டை பொறுத்த வரைக்கும் ஏசிபியா இருப்பாங்க. சின்சியரா இவங்களோட வேலையெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிட்டில வேற ஒரு பக்கம் சக்சஸ்ஃபுல்லான உமன்ஸ்லாம் அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க. அதாவது சொல்லி வச்ச மாதிரி பெண்கள் சக்சஸ் ஆனா எவனோ ஒருத்தனுக்கு பிடிக்க மாட்டேங்குது போல அவங்க கதையை முடிச்சிட்டு இருக்கான். அந்த கேஸ் எல்லாம் இவங்க முதல்ல ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் வேற சில கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டேஜ்ல இந்த கேஸ் எடுக்கிறாங்க. எப்ப தெரியுமா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பா. அவெல்லாம் மோட்டிவேட் பண்ணி தான் இவங்க போலீஸாவே மாறி இருப்பாங்க.
அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கால திடீர்னு இறந்து போயிடுறா. இவங்களும் ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. ஸ்பாட்டில் இருக்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்டு தற்கொலை பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் இது தற்கொலை கிடையாது, நம்ம ஃப்ரெண்டு தற்கொலை பண்ணுற டைப்பு கிடையாது. அதே மாதிரி இங்கே இருக்க சில எவிடன்ஸை வச்சு பார்க்கும்போது இது தற்கொலை கிடையாது, யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டை யார் எதுக்காக கொலை பண்ணியிருப்பா, இதை நம்ம விடக்கூடாது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாயல் ராஜ்புட்டும் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனு அந்த கில்லர் கூட இவங்களை கனெக்ட் பண்ணுது. அதாவது சக்ஸஸ்ஃபுல் உமன் எல்லாம் ஒருத்தன் குறி வச்சு சாவடிச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் நம்ம ஃப்ரெண்டையும் சாவடிச்சிருக்கான். அவன் யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா விசாரணை பண்றாங்க. அந்த விசாரணையோட முடிவில் இதுக்கு பின்னாடி இருக்க அந்த கில்லர் யாருன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் சாதாரணமாக தான் போகும், ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போறது ஒரு மலையாள படம் தான். இந்த படத்தோட பேரு சைலன்ஸ் அப்படின்றது. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மம்முட்டி தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படம் சைலன்ஸ் தான், ஆனால் தமிழ்ல லாயர் அரவிந்த் அப்படின்ற பேர்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. லாயர் அரவிந்த் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். ஆக்சுவலா நம்ம லாயர் அரவிந்த் இருக்கார்ல, லாயரா தான் இருந்திருப்பாரு. ஆனா லாயரா இருந்தவர் கூடிய சீக்கிரத்துல ஜட்ஜா மாற போறாரு. இதை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. ஏன்னா ஜட்ஜா மாற போறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. செலிப்ரேட் பண்றதுக்காக இவரோட சொந்த ஊருக்கு போறாரு. சொந்த ஊர்ல திருவிழாவும் நடக்க போகுது. அதனால ஒய்ஃபை கூட்டிட்டு குழந்தைய கூட்டிட்டு இவர் சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்காரு. அந்த ஊருக்கு போற வழியிலேயே சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அது என்னன்னா வந்து அன்னோன் நம்பர்ல இருந்து எவனோ ஒருத்தன் கால் பண்ணி வித்தியாசமா பேசிட்டு இருக்கான். யாரு என்னன்றதெல்லாம் இவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஜட்ஜ் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். போக போக வித்தியாசமா பேசுறான். யார் இது, எதுக்காக இப்பெல்லாம் பேசுறான் அப்படின்ற மாதிரி இவருக்குமே பயம் வர ஆரம்பிக்குது. இவர் ஒன்ஸ் கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃபை வச்சு மிரட்டுறான், குழந்தைய வச்சு மிரட்டுறான். டே யாரா நீ, எதுக்காகடா என்ன மிரட்டுற அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. போக போக அவன் வந்து நிறைய விஷயங்கள் பண்றான். இவருக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றான். யார் இப்படி பண்றா, எதுக்காக நம்மள டார்கெட் வைக்கிறான் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவர் லாயரா நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பார்ல, அதுல ஏதோ ஒரு கேஸ்ல நம்மளால இவன் பாதிக்கப்பட்டிருக்கான் போல, அதனால தான் நம்ம கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏன்னா முதல்ல விளையாட்டா பேசினவன் போக போக வந்து இவரை மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். உன் குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அவன் யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் நிறைய முயற்சி எடுக்கிறாரு. கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே சூப்பரான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறதும் ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட பேரு 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது. 100 டிகிரி செல்சியஸ் தமிழ் டப்னு போட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படத்துல நிறைய பேர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மேக்னா ராஜ், ஸ்வேதா மேனன், அனன்யா, இவங்க எல்லாருமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஒரு 4-5 பொண்ணுங்க சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தங்க கல்யாணம் ஆனவங்களா இருப்பாங்க, ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 பொண்ணுங்க சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, தெரிஞ்ச ஒரு பையனை கூட்டு வந்திருக்காங்க. அந்த பையன் பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் கூட்டு வந்திருக்காங்க. அந்த பையன் கூட அன்னைக்கு நைட்டு 1 மணி நேரம் இருக்கலான்ற மாதிரி தனியா இருக்க ஒரு ரூம்குள்ள போய் 1 மணி நேரம் இருக்காங்க. அப்படி 2 பேர் ஒன்னா இருக்கும் போது அவருக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, அவர் இறந்து போயிடுறாரு. இந்த பொண்ணு செம்மையா பயப்படுறாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடலான்ற மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க யோசிக்கும் போது இந்த பொண்ணு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. அது என்னன்னா, இந்த ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. அதை மீறி இவன் கூட கள்ள தொடர்புல தான் இவங்க இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அதாவது அஃபேர்ல இருக்கும் போது அவன் இறந்து போனது தெரிய வருது. இதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவங்களுக்கு தானே பிரச்சனை, கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாது, இவன் பாடியை மறைக்கணும்னு சொல்றாங்க. இதுல தேவையில்லாம மற்ற 4 பொண்ணுங்க மாட்டிக்கிறாங்க. சரி, பாடியை எப்படியாவது கஷ்டப்பட்டு மறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முயற்சிலாம் பண்றாங்க. இவங்க ஒரு நபர் மூலியமா தான் பாடியை மறைச்சிருப்பாங்க. பாடியை மறைச்சிட்டோம், இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கும் போது எவனோ ஒருத்தன் கால் மூலியமா இவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீங்க தான் இந்த விஷயத்தை பண்ணீங்கன்றது எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா தான் இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி அப்பப்ப கால் பண்ணி இவங்களை மிரட்டுறான். காசு வேணும்னு கேட்கறான். அதே மாதிரி வந்து நான் இதை வெளியே சொல்லிடுவேன்ற மாதிரி சொல்றான். இந்த எல்லா பொண்ணுங்களும் பயங்கரமா மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. யார் இவங்களை மிரட்டுறா, எதுக்காக மிரட்டுறான் அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் மொத்தமா 5 படங்களை பத்தி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 5 படங்களுமே நல்ல படம் தான். இந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.